உலகளவில் இந்திய வைரங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு, நல்ல பேரும் உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து கோகினூர் வைரம். கோகினூர் அப்படின்னா மவுண்டைன் ஆஃப் லைட்டு. இது வந்து ராயல் ட்ரெஷரி ஆஃப் பிரிட்டிஷ் கிட்ட இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாரைனூர், அதோட சகோதரி. இது வந்து சி ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நேஷனல் பேங்க் ஆஃப் ஈரானில் வந்து இருக்குது. இந்த ரெண்டுமே கோல்கொண்டாவில் இருக்க கொல்லூர் மைன்லேருந்து எடுக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு வைரம் தான், பட் அதோட பேர் என்ன அப்படின்னா பேட் லக் டைமண்டுன்னு சொல்கிறாங்க. இதோட வரலாறு தஞ்சாவூர்லேருந்து உருவாகுது. பட் இதுவுமே கோல்கொண்டா மைன் கொல்லூர்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னா 1776களில் ஆற்காடு நவாபுக்கும் தஞ்சாவூர் மராட்டி ஆட்சியாளருக்கும் சண்டை வருது. பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. இதை தீர்க்கிறதுக்காக சென்னை கவர்னராக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் பேர் வந்து ஜார்ஜ் பிகோட். இப்போ 30 மார்ச் 1776 இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அவர் தஞ்சாவூர் போகிறாரு. இந்த பிரச்சனையை தன் பக்கம் சாதகமாக முடிக்கிறதுக்காக தஞ்சாவூர் மராட்டி ஆட்சியாளர் என்ன பண்ணுறாரு, ஒரு வைரத்தை அந்த பிகோட்டுக்கு பரிசாக கொடுக்காரு. அதனால தான் அதுக்கு பேர் பிகோட் டைமண்ட். இந்த வைரம் லஞ்சமாக வாங்கின விஷயம் தெரிய வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த வைரத்தை லஞ்சமாக வாங்கின ஒரு வருஷத்தில், அதாவது 1777 மே 10 சென்னையிலே அவர் இறந்து போயிட்டார் சிறையில். சரி, இந்த வைரத்தை அதுக்கப்புறம் ஏலத்துக்கு போகுது. நெப்போலியனோட அம்மா வாங்குறாங்க. கடைசியாக நெப்போலியனும் சிறைப்படுத்தப்படுறாரு. அவரை காப்பாற்றுறதுக்காக இந்த வைரத்தை விற்க வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரம் வந்து இன்னொருத்தர் வாங்குறாரு. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அல்பேனியனோட ரூலர் அலி பாஷா அப்படின்னு. வாங்கின கொஞ்ச நாளில் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் பாஷா அப்படிங்கிற ஆளாக தாக்கப்படுறாரு. உடனே இந்த வைரம் வந்து பேட் லக் அப்படின்னு சொல்லி அதை சுக்குநூறாக உடைச்சிடுறாங்க. அந்த உடைந்த துண்டுகள் பிரிட்டிஷ் கிட்ட இன்னும் இருக்குது. ஸோ இதனால தான் இதுக்கு பேர் பேட் லக் டைமண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பேட் லக் டைமண்டோட கதை தஞ்சாவூரில் தான் ஆரம்பிச்சது. நன்றி.